அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி இதோ. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? இதற்குண்டான விட இந்த கணக்கினுடைய இறுதியில் நான் சொல்கிறேன். கணக்குள்ள போகலாம். 2 எண்களுடைய எல்சிஎம்மின் மதிப்பு HCFின் 45 மடங்கிற்கு சமம். இவ்வெண்களில் ஓர் எண் 125. எல்சிஎம் மற்றும் HCF 1150 எனில் மற்றொரு எண் யாதுன்னு கேட்குறாங்க. எல்சிஎம்னுடைய வேல்யூவை இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. நான் HCFின் 45 மடங்கிற்கு சமம் சொல்கிறாங்க. HCF வேல்யூ கொடுக்கல. எல்சிஎம் என்ன சொல்கிறாங்க? HCFின் 45 மடங்கிற்கு சமம்னு சொல்கிறாங்க. எல்சிஎம் HCF நம்மளுக்கு தரல, அதனால எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் மற்றும் HCFின் வேல்யூ 1150. HCF ப்ளஸ் மடங்குன்னாவே ப்ளஸ் 1150. HCF நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ். எல்சிஎம் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? HCF 45. அப்போ HCF தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். 45 ஈக்குவல் டு 1150. எக்ஸ் ப்ளஸ் 45 எக்ஸ் சேர்த்தா 46x ஈக்குவல் டு 1150. எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு 1150 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 46 அமைச்சா கீழே வரும். இதை சால்வ் பண்ணோம்னா ஒரு 46 எக்ஸ் ஈக்குவல் டு 25 46 1150 வரும். இந்த எக்ஸ் 25 தான் HCF. HCF நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ண வேண்டியது தான். HCF எவ்வளோ? 25. ஃபார்முலாவில் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. எக்ஸு ஓர் எண் 125 இன்ட்டு ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் என்னங்க? HCF போல் 45 மடங்குக்கு சமம். அப்போ HCF நம்ம 25 கண்டுபிடிச்சிட்டோமா? 25 இன்ட்டு 45 இன்ட்டு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய HCFக்கு ஒரு 25. இப்போ ஒய் தான் நம்மளுக்கு வேணும். ஒய் இங்கே வச்சுக்கிட்டு 25 ஈக்குவல் அந்த பக்கம் போனால் கீழே வந்துடும். ஸோ 45 இன்ட்டு 25 டிவைடட் பை 125. ஒய் ஒரு 125 இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டலாக 225ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு எண் 125 எனில் மற்றொரு எண் யாதுன்னா 225. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். நன்றி, வணக்கம்.